எல்லாருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல சாயங்கால நேரம், கையில சூடா ஒரு டீ, அது கூட கடிச்சிக்க இனிப்பா மெதுமெதுன்னு ஒரு போண்டா. ஆஹா, இந்த காம்போவுக்கு ஈடு இணையா கிடையாது இல்லையா? இன்னைக்கு அந்த பெர்ஃபெக்ட்டான டீ கடை சுவையை அப்படியே நம்ம வீட்டு கிச்சனுக்கு கொண்டு வர போறோம். வாங்க, அந்த சூப்பரான இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த சாயங்கால நேரத்துல சூடான டீயும் கூடவே நல்லா புசு புசுன்னு பொன்னிறமா பொரிச்ச இனிப்பு போண்டாவும் சும்மா நினைச்சு பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது இல்ல. கவலைப்படாதீங்க, அந்த அருமையான அனுபவத்தை நாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம். சரி, வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுல ஒரு இதான், வாங்க அந்த பெர்ஃபெக்ட்டான மாவை எப்படி ரெடி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிள், நம்ம கிச்சன்ல எப்பவும் இருக்கிற விஷயங்கள் தான். முதல்ல 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோட ஒரு 1/2 கப் இட்லி மாவு, இதுதான் அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கும். அப்புறம் இனிப்புக்கு 1/2 கப் சீனி, நல்ல வாசனைக்கு 2 ஏலக்காய், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, கடைசியா போண்டா நல்லா உப்பி வர்றதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸி. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ப்ரோ டிப்னே சொல்லலாம். எப்பவுமே கோதுமை மாவோட அளவை விட இட்லி மாவோட அளவு கம்மியா இருக்கணும். ஏன் தெரியுமா? இட்லி மாவு அதிகமா சேர்த்தா போண்டா எண்ணெயை அப்படியே உறிஞ்சிடும், அப்புறம் சாப்பிடவே முடியாது. அதனால இந்த விகிதத்தை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மாவு கலக்கிறது ரொம்ப சுலபம். முதல்ல மாவு வகைகள், சீனி, தட்டி வச்ச ஏலக்காய், உப்பு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்ல திக்கான பதத்துக்கு மாவை ரெடி பண்ணணும். இங்க ஒரு முக்கியமான டிப் இருக்கு. மாவை குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். தயவு செஞ்சு இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் சீனி நல்லா கரைஞ்சு அந்த இனிப்பு மாவு முழுக்க இறங்கும். கடைசியா நாம பொரிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பேக்கிங் சோடாவை சேர்த்து ஒரு தடவை கலக்கணும். இதுதான் அந்த பொசு பொசுன்னு வர்றதுக்கு சீக்ரெட். சரி, மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த அசல் டீ கடை சுவையை கொடுக்கக்கூடிய நம்ம ஃபேவரட் டீப் ஃப்ரை முறை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்னதா மாவு எடுத்து எண்ணெயில போடுங்க. நீங்க போட போட அதுவே அழகா குண்டு குண்டா ஒப்பி மேலே எழும்பி வரும். பார்க்கவே சூப்பரா இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தா அவ்வளவுதான், நம்ம சூடான வாசனையான டீ கடை போண்டா ரெடி. என்ன சொல்றீங்க? இதை பார்த்தா இது கோதுமை மாவுல செஞ்சதுன்னு யாராவது நம்புவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க.